ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 நம்பர்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பருப்பு சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ்க்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பூடு எடுத்து தட்டிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதை தட்டிட்டு பூடை மட்டும் எடுத்துக்கோங்க, ஸ்கின்னை தனியாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது தோலை நீக்கிட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன்ஸ் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூடை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்து நம்ம நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகும் போதே சால்ட்டு லைட்டாக சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். அதனால் இப்போ நான் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.